சிக்கனமா இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் சொல்றேன் கேளுங்க. சிக்கனமா இருக்கிறவங்க எது அவங்களுக்கு முக்கியமோ அதுக்கு மட்டும்தான் பணத்தை செலவு பண்ணுவாங்க. மற்றபடி தேவையில்லாத விஷயத்துக்கு காசே செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா மற்றவங்க சில நேரம் தேவையில்லாத பொருள்லாம் வாங்கிடுவாங்க. அப்படி செஞ்சா ஒரு நாள் அவங்களுக்கு உண்மையாவே ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படும் போது வாங்க காசு இல்லாம கஷ்டப்படுவாங்க. இப்ப சிக்கனமா இருக்கிறவங்க தினமும் செய்யற 7 விஷயத்த சொல்றேன். 1, அவங்களுக்கு பிற்காலத்துல வாங்கணும்னு ஆசைப்படுற பொருள்லாம் என்னன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்குவாங்க. எப்போ அந்த பொருளோட விலை கம்மியாகுதோ, அதாவது நல்ல தள்ளுபடி கிடைக்குதோ அப்பதான் பார்த்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல தீபாவளி பொங்கல் அப்போ தள்ளுபடி போடுவாங்க இல்லையா, இல்லனா கிறிஸ்துமஸ் தள்ளுபடி. அப்படி இல்லைன்னா கூட வருஷத்துல எப்பவாவது நல்ல விலை குறைப்பு வரும்போது அதுக்காக காத்திருப்பாங்க. ஏன்னா சில சமயம் பொருளோட விலை பயங்கரமா மாறும். ஒரு உதாரணம் பாருங்க, புதுசா வந்த ட்ரெஸ் மாடல்ஸ் கலெக்ஷன் பார்த்து இருக்கீங்களா? முதல்ல சும்மா 10% விலை குறைப்பாங்க, அப்புறம் 25% ஆக்குவாங்க. அந்த சீசன் முடிகிற சமயத்துல 50% கூட குறைச்சு விற்பாங்க. சிக்கனமா இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அப்போ கிடைக்கிற சின்ன ஆசையை தள்ளி போட்டு பின்னாடி நல்லா இருக்கலாம்னு யோசிப்பாங்க. இதனாலேயே அவங்க நிறைய காசை மிச்சப்படுத்துறாங்க. 2, சிக்கனமா இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க வேலையை அவங்களே செய்வாங்க. அவங்க கையை பயன்படுத்துவாங்க. இதுக்கு அர்த்தம் வீட்டுல தண்ணி குழாய் உடைஞ்சா உடனே பிளம்பரை கூப்பிடவே மாட்டாங்கன்னோ, இல்ல அவங்க பைக்கு கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா மெக்கானிக்க கூப்பிடவே மாட்டாங்கன்னோ கிடையாது. ஆனா முதல்ல முடிஞ்ச வரைக்கும் அவங்களே அதை சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அவங்களால முடியல, இல்ல அதுக்கு நேரம் இல்லை அப்படின்றப்பதான் உதவிக்கு ஆள் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலையும் அப்படித்தான். பெரும்பாலும் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப அபூர்வமா தான் வெளியில ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க, இல்ல காபி கடைக்கு போவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், வெளியில கடையில ஒரு காஃபி வாங்குற காசுல வீட்டிலேயே மொத்த குடும்பத்துக்கும் காஃபி போட்டு குடிக்கலாம்னு. அதனாலதான் பாருங்க, சிக்கனமா இருக்கிறவங்கள நிறைய பேர் எல்லா சின்ன சின்ன வேலையும் தெரிஞ்சவங்களா, எதையும் அவங்களே சரி செய்ய கத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க. சும்மா இல்ல, இதுலயும் காசு மிச்சமாகுது இல்ல. 3, சிக்கனமா இருக்கிறவங்க எதையும் சும்மா நம்பிட மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க. எத்தனை தடவை நம்ம கடைக்கு போனா அங்க இருக்கிறவங்க, சார் நாங்க கொடுக்கறது தான் மார்க்கெட்லயே பெஸ்ட் ஆஃபர்னு சொல்றத கேட்டிருப்போம். இதை விட நல்ல கார் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, இந்த போனுக்கு இதை விட கம்மி விலை எங்கேயுமே இல்ல, இந்த செருப்புக்கு இதுதான் பெரிய தள்ளுபடி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அது எப்பவும் உண்மையா இருக்காது. சிக்கனமா இருக்கிறவங்க விலையை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் எடுத்து அதே பொருள் வேற கடையிலயோ இல்ல ஆன்லைன்லயோ அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி இடத்துலயோ என்ன விலைக்கு விக்குதுன்னு தேடுவாங்க. அப்படி தேடும்போது பல சமயம் அதே பொருள் இன்னும் கம்மியான விலைக்கு கிடைக்கின்றத கண்டுபிடிப்பாங்க. முக்கியமா விலை அதிகமான பொருள் வாங்கும் போதோ இல்ல இன்டர்நெட், போன் கனெக்ஷன் மாதிரி மாசம் பணம் கட்டுற சேவைகளை எடுக்கும் போதோ ரொம்ப கவனமா ஒப்பிட்டு பார்ப்பாங்க. 4, சிக்கனமா இருக்கிறவங்க அதாவது செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. வீட்டுக்கு தேவையான மேசை, நாற்காலிங்க மாதிரி பர்னிச்சரும், இன்னொன்னு கடையில சும்மா பார்வைக்கு வச்சிருப்பாங்களே எலக்ட்ரானிக்ஸ் பொருள், சில டிவிலாம் டிஸ்பிளே பீஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதையெல்லாம் சில சமயம் பாதி விலைக்கு குறைச்சி விற்பாங்க. அதாவது 50% தள்ளுபடி கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப பாவிக்காம புதுசு மாதிரியே இருக்கும். இதையும் அவங்க யோசிச்சு வாங்குவாங்க. 5, சிக்கனமா இருக்கிறவங்க காசு செலவு இல்லாம பொழுதுபோக்குக்கு வழி கண்டுபிடிப்பாங்க. சும்மா ஜாலியா இருக்கணும்னா பக்கத்துல இருக்கிற பூங்காவுக்கு போவாங்க, நம்ம ஊர் நூலகத்துக்கு போய் புஸ்தகம் படிப்பாங்க. விஷயம் என்னன்னா, நல்லா சந்தோஷமா இருக்க பெரிய செலவு பண்ணணும்னோ பெரிய பெரிய இடத்துக்கு போகணும்னோ அவசியம் இல்லை. நல்லாவும் அதே சமயம் இலவசமாகவும் செய்யறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதுக்காக அவங்க எப்பவுமே வெளியூருக்கு போகாமலே இருப்பாங்கன்னும் இல்லை. அப்பப்போ அவங்களும் ட்ரிப் போவாங்க. ஏன்னா புது புது அனுபவங்கள் தானே வாழ்க்கையை நல்லா வாழ வைக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதையும் பார்த்து தான் செய்வாங்க. 6, இது கேட்டா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். சிக்கனமா இருக்கிறவங்க ரொம்ப மலிவான குப்பை மாதிரி பொருளை வாங்க மாட்டாங்க. அதாவது விலை ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா சீக்கிரமே உடைஞ்சு போகுமே, சும்மா இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்குமே, அந்த மாதிரி தரம் குறைஞ்ச பொருளை வாங்கவே மாட்டாங்க. முடிஞ்ச இடத்துல பணத்தை மிச்சப்படுத்துவாங்க, அதாவது பழைய பொருள் வாங்குறது மாதிரி. ஆனா அதே சமயம் அவங்களுக்கு முக்கியம்னு படுற ரொம்ப நாளைக்கு பாவிக்க போற பொருளை புதுசாவே கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் பார்த்து வாங்குறதுக்கு தயங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நல்லா தூங்குறதுக்கு ஒரு நல்ல மெத்தை, சமையலறைக்கு நல்ல மேஜை, அலமாரிங்க, இல்லைன்னா நல்ல ஒரு ஜோடி செருப்பு, ஷூ, இந்த மாதிரி. அவங்களுக்கு நல்லா தெரியும், எப்பவும் விலை ரொம்ப கம்மியா இருக்கிறத பார்த்து வாங்கினா கடைசியில அதுதான் நமக்கு அதிக செலவை வைக்கும்னு. ஏன்னா அந்த பொருளை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு காசு மட்டும் இல்ல, நம்ம நேரமும் வீணாகும். அதனால எப்பவுமே விலையும் பொருளோட தரமும் சரியா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். 7, கடைசியா சிக்கனமா இருக்கிறவங்க விலையை குறைச்சு கேட்பாங்க, பேரம் பேசுவாங்க.
நம்ம கடையில போட்டிருக்கிற விலை அப்படியே கல்லுல செதுக்குன மாதிரி மாத்தவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. பெரிய பெரிய கடைகள்ல கூட சில சமயத்துல விலையை குறைச்சு கேட்கலாம். பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், கட்டில் இல்ல பர்னிச்சர் வாங்கும் போது இந்த மாதிரி பேரம் பேசி வாங்கினா கணிசமான ரூபாய் மிச்சமாகலாம். ஆனா இதை விட அதிகமா நாம எங்க காசை மிச்சப்படுத்தலாம்னா நாம மாசம் வாங்குற சேவைகள்ல தான். சரி, நீங்க காசை கம்மியா செலவு பண்றதுக்கு என்னென்ன வழியெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு எங்களோட பகிர்ந்துக்குங்க. அதை பார்த்து நாங்க எல்லாரும் கத்துக்கிட்டு நம்ம பணத்தை இன்னும் நல்லா கையாளலாம். வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.